அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ கிளாஸ் 10ல ஃபிசிக்ஸ்ல ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். இப்போ இந்த ப்ராப்ளம்ல நமக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கரண்ட் ஆஃப் 0.5 இஸ் ட்ரான் குடுத்துருக்காங்க. முதல்ல இங்க என்ன குடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் ட்ரான் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஐ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துருக்குற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0.5 அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது டைம் டேக்கன். இப்போ இந்த டைம் டேக்கனை நம்ம ஸ்மால் டி எடுத்துக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 10 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து 60 செகண்ட்ஸ் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏன்னா மினிட்ஸ் நம்ம செகண்ட்ஸாக வந்து நம்ம மாற்றிக்கலாம். இன்ட்டு 60 செகண்ட்ஸ். அப்போது 10 மினிட்ஸுனால் நம்ம 10 இன்ட்டு 60 செகண்ட்ஸ்னால் அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் ஃப்ளோயிங் இதை தான் வந்து நம்ம இப்போது கண்டுபிடிக்கணும். தட் இஸ் Q. இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ we know that, இப்போ நம்ம ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் ஃப்ளோயிங் பை டைம் டேக்கன். இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலாவை எழுதிக்கலாம். இப்போ கரண்ட்டை வந்து நம்ம ஐ அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சார்ஜ் ஃப்ளோயிங்கை Q அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். டைம் டேக்கனை T அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த Q தான். அதனால் இப்போ என்ன செய்யலான்னா, இங்கே டிவைடில் இருக்கிற இந்த T வந்து இந்த பக்கம் போகும். அப்போ இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளை ஆகும். I இன்ட்டு T இஸ் ஈக்குவல் டு Q அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். நம்ம Q தானே கண்டுபிடிக்கணும், அதனால் மாற்றி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். Q இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு T. இப்போ Q இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு டி நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு ஏற்கனவே ஐயோட வேல்யூ என்னன்னு தெரியும், 0.5. டீயோட வேல்யூ என்னன்னு தெரியும், 600 செகண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து இங்கே ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்போ Q இஸ் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ 0.5 இன்ட்டு டீயோட வேல்யூ வந்து நமக்கு 600. ஸோ இப்போது இந்த 0.5ஐ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 5/10ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 5/10 தான் வந்து 0.5 வேல்யூ இன்ட்டு 600. இப்போ இதில் ஒரு 0 இதில் ஒரு 0 போயிட்டோம். அப்போ Q இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 60. இப்போது 5யும் 60யும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் Qவோட வேல்யூ வந்து நமக்கு 300 அப்படின்னு வரும். ஸோ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய சார்ஜ் ஃப்ளோயிங் Qவோட வேல்யூ வந்து 300. ஸோ ஃபைனலாக ஆன்சர் எழுதும்போது நம்ம சார்ஜ் ஃப்ளோயிங் இஸ் 300 C கூலும் அப்படின்ட்டு நம்ம எழுதி ஆன்சரை முடிக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.